ஒரு பூனை கடிச்சு 25 வயசு ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூசைடே பண்ணிக்கிட்டாரு. ஒரு நோய் பேர் சொல்றோம், ரேபிஸ் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஸோ கண்டிப்பா இதை பத்தி ஒரு விழிப்புணர்வு வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் மக்களுக்கு. ஏன்னா எல்லாருமே தெரியும், நம்ம தெருவில் வந்து பூனைகள் இருக்கு, நாயில் இருக்கு, வீட்டில் பூனைகள் இருக்கு, நாய் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படின்னும் போது இந்த ரேபிஸ்னா என்ன, இந்த சூசைட் லெவலுக்கு அது கொண்டு போய் சேர்க்குமா, இந்த ரேபிஸை வந்து எப்படி நம்ம வந்து தற்காத்து கொள்றது, இந்த ரேபிஸ்ன்றது அவ்வளோ கொடூர நோயா, ரேபிஸ்னா என்ன ஃபர்ஸ்ட், இது மாதிரி சொல்லிட்டு பல்வேறு கோணத்தில் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ சொசைட்டி அண்ட் பப்ளிக்கு. தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோட செல்லலாம். ரேபிஸ்ன்றது ஒரு வைரஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓபன் பண்றேன். ரேபிஸ்ன்றது ஒரு வைரஸ். இந்த வைரஸ் எப்படி இருக்கும்னா தோட்டா மாதிரி இருக்கும். இந்த ரேபிஸ்ன்றது ஜென்ரலா நம்ம மனிதர்களுக்கு வந்து வரக்கூடிய ஒரு நோய் கிடையாது. எஸ்பெஷலி இது அனிமல்ஸ்க்கு வரக்கூடிய நோய். இதுதான் இந்த ரேபிஸ். இந்த வைரஸ் வந்து ஒரு விலங்குல இருந்து இன்னொரு விலங்குகளுக்கு வந்து போகுது. எந்தெந்த விலங்குகள் மெயினா பாதிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட டொமஸ்டிக் அனிமல்ஸ், எஸ்பெஷலி வந்துட்டு இந்த கேட் மற்றும் இந்த டாக் ஃபேமிலி. இந்த கேட் ஃபேமிலின்னும் போது யார் வருது, பூனை வரும். ஓகேங்களா, நம்மளோட சில புலி, எது வேணாலும் வரும். ஆனால் நம்ம ஊரில் அதிகமாக நம்ம டொமஸ்டிக் அப்படின்னும் போது பூனைகள், அதே மாதிரி நம்மளோட நாய்கள் இவங்களுக்கும் வருது. அதே மாதிரி வவ்வால்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேபிஸ் என்ற வைரஸ் வந்து இந்த அனிமல்ஸ்குள்ளே வந்து சர்க்குலேட் பண்ணி இறக்குறது. இதுதான் வந்துட்டு ரேபிஸ். இந்த அனிமல்ஸ்லேருந்து இப்போ ஹியூமன்ஸ்க்கு எப்படி சார் வருதுன்னா, அந்த நாய்கள் வந்து நம்மளை கடிச்சாலோ இல்லைனா எச்சை வந்து பட்டாலோ நக்கனாலோ அப்படின்னு பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து ஆகுது. ஸோ இதான் வந்து பேசிக்காக நடக்கிறது. சரி, எப்போ சார் வந்துட்டு நம்மளுக்கு ரேபிஸ்ன்னு நம்மளுக்கு தெரியணும், இல்லை எப்போ யோசிக்கணும் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், ஏதாவது வந்து நாய் உங்களை கடிச்சாலோ இல்லைனா வந்து நக்கனாலோ அப்படின்னும் போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணுமானா எஸ். இதில் நான் ரெண்டாக பிரிக்கிறேன். எப்படின்னா வீட்டு நாய்கள், வெளி நாய்கள், அதாவது தெரு நாய்கள் அப்படின்னு ரெண்டு தான் பிரிக்கலாம். ஸ்ட்ரீட் டாக்ஸ், ஹோம் டாக்ஸ். ஏன் அதை பிரிக்கிறேன் அப்படின்னா, பெரும்பாலான டைம் வந்து வீட்டில் வளர்க்குற நாய்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்கள் கண்காணிப்பில் இருக்குது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் தான் வந்து அதுக்கு தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. மூணாவது, ரெகுலர் செக்கப் டாக்டருங்கிட்ட போகும். ஸோ வீட்டு நாய்கள் நல்லா பராமரிக்கப்படுது. அப்போ வீட்டு நாய்களுக்கு நீங்கள் தடுப்பூசி போடுவீங்க. அப்போ அந்த நாய்களுக்கு ரேபிஸ் வரக்கூடாதுன்னு தடுப்பூசி நம்ம போடுவோம். வீட்டு நாய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல சாப்பாடு கொடுப்பீங்க, எல்லாமே பண்ணும், உங்கள் கண்காணிப்பில் இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸ், தெரு நாய்கள் எடுத்தீங்கன்னா, தெரு நாய்க்கு யார் தடுப்பூசி போடுறா தெரியல, ப்ளூ கிராஸ் போட்டிருக்கா உங்களுக்கு தெரியல. தெரு நாய் முதல்ல நாய் கடிச்சது, அந்த நாயை நீங்கள் அதுக்கப்புறம் கண்காணிப்பில் வச்சுருப்பீங்களா தெரியல, எதுவுமே தெரியாது. அப்படின்னும் போது தெரு நாய் கடி தான் ரொம்ப டேஞ்சர். ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் அந்த ரேபிஸை பறக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 90s 80s எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த நாய் கடிச்சதுன்னா எடுத்த உடனே ஊசிலாம் போட மாட்டாங்க. நாய் கடிச்சதுன்னா அந்த நாயை 10 நாள் அப்சர்வ் பண்ண சொல்லுவாங்க. 10 நாள் அப்சர்வ்னா 10 நாட்கள் வந்து அந்த நாய் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லுவாங்க. 10 நாள் கூட அந்த நாய் வந்து இறந்துருச்சுன்னா அப்போ வந்து அந்த நாயை வந்து பயாப்சி பண்ணி பார்ப்பாங்க, அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்ப்பாங்க. பண்ணி பார்த்துட்டு அதோட மூளையில் நெக்ரி பாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்ஸ் இருந்ததுன்னா அப்போ அந்த நாய் செத்ததுக்கு காரணம் ரேபிஸ் தான். அப்போது அந்த நாய் உன்னை கடிச்சிருக்கு, அப்போ உனக்கும் ரேபிஸ் வரும்னு சொல்லிட்டு அப்போ தான் அவருக்கு அந்த தடுப்பூசிகள், இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வழங்கப்படும். ஆனால் இப்போ வந்து கான்செப்ட் அப்படி கிடையவே கிடையாது. யாருங்க நாய் பின்னாடி 10 நாள் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அந்த வெள்ளை நாய் நம்மளை கடிச்சது அது உயிரோட இருக்கா, அந்த கருப்பு நாய் நம்மளுக்கு கடிச்சது அது உயிரோட இருக்கா அப்படின்னு 10 நாள் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதனால இப்போ எப்படி பிரிச்சுட்டாங்கன்னா, ஹோம் டாக் பைட், நோன் பைட், அன்னோன் பைட் அப்படின்னு பிரிச்சுட்டான். தெரிஞ்ச நாய் கடிக்குது, தெரியாத நாய் கடிக்குதுன்னு பிரிச்சுட்டான். வீட்டு நாய் கடிக்குது, வீட்டுக்கு இல்லாமல் தெரு நாய் கடிக்குதுன்னு பிரிச்சுட்டான். ஸோ வீடு நாயினும் போது அது வேக்சினேட் பண்ணியிருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தெரு நாய் இருக்கும் போது கண்டிப்பாக பிரச்சனை. அப்போ தெரு நாயாக இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக ரேபிஸ்க்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்தே ஆகணும். அதே மாதிரி தான் இப்போ இவர் கேஸில், நம்ம அந்த ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் நடந்ததில் இவர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பூனை கடிச்சிருக்கு. கண்டிப்பாக வெளியோடுக்கில் ஒரு பூனை வந்து அவர் கடிச்சிருக்கு. அந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபெக்டான பூனையாக இருக்கும். ஜென்ரலாக பாருங்கள், பூனை போய் நம்ம போய் நோண்டாமல் பெருசு அது எஸ்கே போய் ஓட தான் பார்க்கும். அப்போ பூனை வந்துட்டு ஒரு மாதிரி சிக்காக இருக்குன்னா தான் அதுங்க உட்காந்துட்டு நம்மளை கடிக்கிற வேலையை நம்ம ஆரம்பிக்குதுங்க. அப்படின்ற மாதிரி அந்த பூனை கடிச்சு தான் இவருக்கு பிரச்சனை. நாய்களும் எடுத்துக்கோங்க, நிறைய நாய் வந்து கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா, பெருசாக பிரச்சனை எதுவும் பண்ணாது, ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நிறைய நாய்கள் நல்லா பழகும். நான் சொல்கிறது ரோட் நாயிலே சொல்கிறேன், நல்லா பழகும். ஆனால் ஒரு சில நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்ச மாதிரி இருக்கும், பார்க்குறவங்களாம் கடிச்சிக்கிட்டு இருக்கும். சில நாய்கள் சொறி பிடிச்ச மாதிரி இருக்கும், சொறி நாய், வெறி நாய், இதெல்லாம் நம்ம தமிழில் யூஸ் பண்ண தெரியுமா. இந்த மாதிரி டாக்ஸ் கிட்ட தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுங்க தான் இந்த ரேபிஸ் இன்ஃபெக்டட், அடுத்த 10 நாளில் அதுங்க இறந்துருங்க. அப்போ இந்த மாதிரி நாய்களை வந்து பார்த்தீங்கன்னா உடனே கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அந்த டாக்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். இல்லைனா அது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், அது கடிச்சது ரொம்ப டேஞ்சர். ரெண்டாவது,
அந்த மாதிரி டாக் இல்லை சார், தெரு நாயில் நல்ல நாயாவே இருக்கு பார்க்க அப்படின்னா கூட கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது, இன்னைக்கு இந்த தெருவில் இருக்கும், திடீர்னு உங்களை கடிச்சிட்டு வேற எங்கேயும் ஓடிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த நாய் உயிரோட இருக்கா இல்லையான்ட்டு. அப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ் கிட்ட பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி நீங்க ஏதாவது அதை வந்து கொஞ்சம் ஆசைப்பட்டா கூட கையில் ஏதாவது போட்டுக்கிட்டு சும்மா தொட்டுட்டு அதுக்கப்புறம் கைட்டி போட்டுருங்க, ரொம்ப சிம்பிள். இல்லை ஏதாவது ஃபீட் பண்ண நினைச்சீங்கன்னா கூட ஒரு பாத்திரத்தில் ஒரு ஓரமாக வச்சுட்டு சாப்பிட்டு கூடாதுன்னு சொல்லுங்க, உங்க பாசத்தை அப்படி காமிங்க. தெருநாய் கூட ரொம்ப க்ளோஸாக அதை போட்டு கட்டி பிடிச்சிக்கிறது, அது மூஞ்சில முத்தம் கொடுக்கறது, அதை நக்க விடுறது பண்ணாதீங்க. ஏன்னா அதை நம்ம எப்படின்னு தெரியாது, அது எங்கே இருக்குன்னு தெரியாது, நைட் எங்கே போகுதுன்னு தெரியாது, அது இந்த ஊர் இந்த தெருவில் தான் இருக்கும், எங்கே எஸ்கேப் பண்ணி. அதனால் தயவு செஞ்சு வந்து அந்த தப்பை பண்ணாதீங்க. தெருநாய் பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்துட்டு ஸ்கின் வந்து நார்மலாக இருந்தால் ஓகே. சில பேருக்கு காலில் புண்ணு இருக்கும், காலில் அடிபட்டிருக்கும், காலில் நகம் பிச்சிருக்கும், ரத்தம் வந்துட்டு இருக்கும், அது மேலே அந்த நாய்ங்க நக்கிடுச்சுனாலோ, ஏன்னா சார் அந்த தெருநாய் ரொம்ப கடிக்காது சார், சும்மா நக்கும் சார், நக்கனா கூட அது எச்சை தானே, அந்த எச்சையை வந்து உங்கள் ஸ்கின் மேலே வந்து உங்கள் பிளட்டில் வந்து பரப்பி விட்டுருச்சுன்னா வைரஸ் உள்ளே பூந்துருமே. அப்போ இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான். ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா கடி மற்றும் நக்குதல். அதனால தான் எந்த நாய்களை எப்படி டீல் பண்ணணும்னு நான் தெளிவாக சொன்னேன். ரைட், அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். என்ன அறிகுறிகள் சார் எனக்கு இருக்கும், எனக்கு இப்போ காய் கடிச்சிருச்சு, எனக்கு ரேபிஸ் இருக்குமா இல்லையா அப்படின்றது, எனக்கு எந்த அறிகுறிகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, கடிச்ச உடனேலாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கடிச்ச உடனே உங்களுக்கு கடிச்ச இடத்துல வலிக்கும், ரத்தம் வரும், அவ்வளோதானே தவிர ரேபிஸோட அறிகுறிகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? என்ன மாதிரி ஆரம்பிக்கும் சார் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ரேபிஸ்ன்றது ஒரு ஸ்லோ வைரஸ். நம்ம உடம்புல வந்துட்டு 7 மில்லிமீட்டர்/ஹவர்ன்ற ஸ்பீடில் தான் பரவுது. ஓகேங்களா? அப்போ 7 மில்லிமீட்டர்னா என்ன, 1 சென்டிமீட்டர் கம்மி. ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பரவும். ஸோ அப்படி பரவுறது வந்து மெயினாக ரேபிஸோட டார்கெட் யாருன்னு பார்த்தா மூளைக்கு போய் சேரணும். அந்த வைரஸ் வந்து மூளையை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். நான் தான் சொன்னேன், மூளையில் நெக்ரி பாடிஸ்னு அது குட்டி போட்டுக்கிட்டு இருக்கோன்ட்டு. அப்போ மூளையை நோக்கி பரவணும். அப்போ மூளையை நோக்கி அதோட பயணத்தை ஆரம்பிக்கும். அப்போ காலில் கடிக்குதுன்னா காலிலேருந்து மூளையை நோக்கி போய் சேர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நம்மளுக்கு ஸ்டார்டிங் டைம்லலாம் பெருசாக உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியாது. முதல் அறிகுறிகள் ஸ்டார்டிங்கில் என்ன ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜுரம், டயர்ட்னஸ், ஒரு மாதிரியான ஒரு மைல்டு ஹெட்டேக். ஸோ ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து ரொட்டீனாக இந்த வைரஸ் ஃபீவர்லாம் வரும்ல, தலைவலிக்குது, ஜுரம், ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு, அதே மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம ரேபிஸ்ன்னு யோசிக்கவே மாட்டோம். ஆனால் நம்ம எப்போ வந்துட்டு இந்த வைரஸ் வந்து நம்ம முதுகு தண்டை போய் ரீச் ஆகி மூளைக்கான பயணத்தை ஆரம்பிக்குதோ, 7 மில்லிமீட்டர்/ஹவர் ஸ்பீடில் வந்து சறுக்குன்னு டெய்லி போய் ஒரு மாதத்துல மூளையில் போய் சேர்ந்துருச்சுன்னா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தெல்லாம் காமிப்பான் பார்த்தீங்களா, நாய் மாதிரியே மாறிட்டான், அவன் பூனை மாதிரியே கத்துறான், அவன் நாய் மாதிரியே கத்துறான், நான் தண்ணியை பார்த்தா பயப்படுறான் அப்படின்றாங்களே, இந்த அறிகுறிகள்லாம் ஆரம்பிக்குது. இந்த அறிகுறிகள் ஆரம்பிக்கிறதுனா அட்வான்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த ரேபிஸ் வந்து மூளைக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். ரேபிஸ் மூளைக்கு போய் சேர்ந்தாதான் இந்த மாதிரியான அறிகுறிகள் வருது. சரி, பேர் கேட்பாங்க, என்ன சார் இது இந்த மாதிரி தண்ணியை காமிச்சா பயப்படுறாங்களே என்னன்ட்டு. எஸ், கண்டிப்பாக தண்ணியை காமிச்சா பயப்படுவாங்க. அது பேர் தான் ஹைட்ரோஃபோபியா. ஃபோபியானா பயம், ஹைட்ரோனா வாட்டர், தண்ணியை பார்த்தா பயப்படுறது தான் ஹைட்ரோஃபோபியா. இது ரேபிஸோட ஒரு கிளாசிக்கல் ஃபியூச்சர். ஓகே, ஏன் சார் தண்ணியை பார்த்தா பயப்படுறான் அப்படின்ற மாதிரி இருந்தோன்னா, இப்போ நான் வந்து தண்ணி குடிக்கிறேன், ஈஸியாக முழுங்குறேன், ஜாலியாக உள்ள போகுது. ஆனால் அந்த ரேபிஸ் பேஷண்ட்டு தண்ணி முழுங்கும் போது அவனுக்கு இந்த நியூரோமஸ்குலர் வீக்னஸ் அதிகமாகும், நியூரோமஸ்குலர் ரிஃப்ளெக்ஸ் அதிகமாகும். தண்ணி குடிக்கும் போது இந்த தொண்டை பகுதி அப்படியே டைட்டாக பிடிக்கும், அப்படின்னு பிடிக்கும். அப்படி பிடிக்கும் போது அவனுக்கு வலி உயிர் போய் வரும். அப்படி வலி உயிர் போய் வரும்போது ஒரு வாட்டி தண்ணி குடிக்கிறதுக்கே பயப்படுவான், அந்த தண்ணியை சிப் பண்ணி குடிக்கிறதுக்கு பயப்படுவான். ஏன்னா தண்ணி குடிச்சாலும் டக்கு நீங்கள் பிடிக்குமே, ஐயோ அந்த சிவியர் பெயின் வருமே அப்படின்ற மாதிரி பயப்படுவான். அப்படி பயந்து என்ன ஆகும்னா தண்ணியை பார்த்தாலே பயம் வந்துடும். இது வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ஹைட்ரோஃபோபியா இதெல்லாம் வந்ததுன்னா என்ன அர்த்தம், என்ன நம்மளுக்கு தெரிய வருது, நாய் மாதிரி பண்ணுறாங்க ஹைட்ரோஃபோபியா, அந்த தண்ணி பார்த்தா பயம், இதெல்லாம் வந்து என்ன மீனிங்னா 100% மரணம் உறுதி, அவ்வளோதான். இந்த சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னா ஃபேட்டல், ரேபிஸ் இஸ் ஃபேட்டல் அப்படின்னா ரேபிஸ் வந்து சங்கு ஊதுது, ரேபிஸ் வந்து உங்களை சாகடிச்சிருச்சுன்னு அர்த்தம், கிட்டத்தட்ட அவங்க செத்துட்டாங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா அந்த சைன் ஏன் வருது, அந்த ரேபிஸ் போயிட்டு மூளையில் போய் குட்டி போட்டு அந்த நெக்ரி பாடிஸ் எல்லாம் பின்னுதுன்னு அர்த்தம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த சயின்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபோபியா மற்றும் இதெல்லாம் டெவலப் ஆச்சுன்னா ரேபிஸ் இஸ் ஃபேட்டல், 100% மரணம் உறுதி. அதனால தான் அவங்களை தனிமையில் வச்சிடுறாங்க, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி
வச்சிடறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு போகும்போது இப்போ இந்த ரேபிஸ் வந்துருச்சு, இப்போ மூளையை நோக்கி எனக்கு அந்த கன்ஃபியூஷன், இந்த லைட்டாக நாய் மாதிரிலாம் பூனை மாதிரிலாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம், தண்ணி குடிச்சா அந்த பயலாம் வர ஆரம்பிச்சோம், அவனுக்கே தெரிய வந்துடுது என்னது நம்ம இறக்க போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ டிப்ரெஷன் ஆயிடுறாங்க, அப்போ மனசு உளைச்சல் ஆகுது, அப்போ தான் வந்து சூசைடுன்ற மாதிரி ஒன்று நடக்குது. இதுதான் இந்த ராஜாஜி கேஸில் நடந்திருக்கு. ரேபிஸ் நம்ம பொழைக்க மாட்டோம் அப்படின்ட்டு போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ கொடூரமான நோய் இந்த ரேபிஸ், ஆளையே தூக்குது அப்படின்னும் போது இங்கே தான் நம்ம கான்செப்ட் உள்ள வருது. என்ன கான்செப்ட்னா தடுப்பு நடவடிக்கைகள். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ரேபிஸ் வராம தடுத்துக்கணும்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸோட நீங்க ரொம்ப க்ளோஸா போகாதீங்க, தூரத்துல இருந்தே சாப்பாடு வைங்கன்றது ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது நக்க விடாதீங்கன்றது ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது தெரியாம நாய் கடிச்சிருச்சு, அதுல எந்த நாயாவும் இருக்கட்டும், வீட்டு நாயோ இல்லை ரோடு நாய் கடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடனே போயிட்டு நீங்க வந்து ஒரு தண்ணியை திறந்து விட்டு உங்க கையை அங்கே நீட்டுங்க, கையை நீட்டி அந்த தண்ணியை ஸ்பீடா வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ளோல விடுங்க. ஸோ தட் வந்து ஏதாவது முக்கியமான பாக்டீரியா வைரஸ் எது இருந்தாலும் மேக்ஸிமம் கிளியர் வந்து ஆயிடும். எதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னா தயவு செஞ்சு வந்துட்டு இந்த கட்டு போட்டு கட்டுறது, அந்த ஊண்டை போட்டு ஃபுல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணி டைட் ஆக்குறது, இந்த மாதிரி எதுவுமே இந்த இது எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க. ஓப்பனில் விட்டு தண்ணீர் நல்லா ஃப்ளோவில் வந்து விடுங்க. விட்டுட்டு இம்மீடியட்டாக நீங்கள் டாக்டர் கிட்ட போகணும். ஏன் அப்படின்னா தடுப்பூசி, ரேபிஸ்க்கு தடுப்பூசி இருக்குங்க. தடுப்பூசி அழகாக 0 நாள், 7வது நாள், 14வது நாள், 21வது நாள்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு ஊசியை ஒரு 3 வாரம் போட்டோம்னாலே 100% சேஃபாக இருக்கலாம்ல. அப்போ அந்த தடுப்பூசின்றது போடலன்றது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது இந்த கேஸில். அப்போ ரேபிஸ் நாய்க்கடி தடுப்பூசி போடணும். இங்கே சில பேர் என்ன சொல்கிறாங்க, டிடி ஊசி அவர் போட்டாரு, டிடி தடுப்பூசி போட்டிருக்காரு, அவருக்கு எப்படி ரேபிஸ் வரும்? எங்க டிடி ஊசி எதுக்கு போடுறது? டிடின்றது டெட்டனஸ் டாக்சைடு. டெட்டனஸ்ன்றது ஒரு பாக்டீரியா, கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனின்ற ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவுக்கு தடுக்கிறதுக்கு போடுறது தான் டிடி. நீங்கள் தப்பான ஊசியை போட்டு அதுக்கப்புறம் ரேபிஸே வந்ததுன்னா, ரேபிஸ்ன்றது வேற, ரேபிஸ்க்குன்னு தடுப்பூசி இருக்குது, ஆன்டி ரேபிஸ் வேக்சின், அது பேர் தான் ARV. அப்போ அந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சின் வந்து போடணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் லாஸ்ட்டாக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் வந்து பாருங்கள் இன்னைக்கு கடிச்சிருச்சு, நான் ஊசி வந்துட்டு அடுத்த மாதம் போட்டுக்கலாம், விடு மறந்துட்டேன், அப்புறம் அடுத்த வாரம் போட்டுக்கிறேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் போடுறீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எங்கே கடிக்குதுன்ற சைட்டை பொறுத்து மூளைக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், 2 பேர், இப்போ நான் இருக்கேன், என் நண்பர் இருக்காரு, எனக்கு வந்து நான் நடந்து போயிட்டு இருக்கேன், என் காலில் கடிச்சிருச்சு, என் நண்பருக்கு படுக்க போட்டு 2-3 வெறி நாய்க்கு வந்து ஃபேஸு நெக்கு எல்லா இடத்துல கொதறி விட்டுருச்சு. யார் ஃபஸ்ட்டு இறப்பானா அவர் தான் இறப்பார். ஏன் அப்படின்னா மூஞ்சிலையும் நெக்குலையும் இங்கே கடிச்சதுன்னா மூளைக்கு எவ்வளோ தூரம், ரொம்ப பக்கம். அப்போ ரேபிஸ் டக்குன்னு மூளைக்கு போயிட்டு ஆளை காலி பண்ணிடுவோம். ஆனால் காலில் கடிச்சதுன்னா காலிலேருந்து மேலே வந்து முட்டிலேருந்து தொடையிலேருந்து வயிற்றுலேருந்து நம்ம முதுகு வையா மேலே போகிறதுக்கு லேட் ஆகும். நான் சொன்னது 3 மாதம் 6 மாதம் ஆகும். 7 மில்லிமீட்டர் பவர் தான் அது ஸ்பீடு. ஆனால் தலையிலேயே கடிச்சதுன்னா, கழுத்திலேயே கடிச்சதுன்னா அப்போ உடனே மூளைக்கு போய் சேர்றதுக்கு டைமே எடுக்காதுங்க, சீக்கிரம் போய் சேர்ந்துடும். அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைட் ஆஃப் பைட்டு. ஸோ உங்கள் தலையில் இதெல்லாம் கடிச்சதுன்னா அதெல்லாம் டேஞ்சர் பைட்டுன்னு சொல்கிறான். டேஞ்சர் பைட்டுக்கு என்ன பண்ணுறான், தடுப்பூசி மட்டும் பத்தாது, கூடவே வந்து IV இம்யூனோகுளோபுலின்ஸும் கொடுக்கணும், ரேபிஸ் ஆன்டிபாடிஸும் கொடுக்கணும் அப்படின்றது ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகாலில் இருக்குது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் போது நீங்கள் போய் கம்முன்னு ஒரு நாய் கடிச்சிருச்சுன்னு வீட்டில் சும்மா படுத்துக்கிட்டு ஒரு ஆயின்மெண்ட்டை தடவிட்டு இருக்கிறதுன்றது ரொம்ப தப்பு. இந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேருங்க. எஸ்பெஷலி இந்த கிராமப்புற மக்கள், இந்த சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்கள், இந்த மாதிரி சைட்லலாம் வந்து இந்த நாலேஜ் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்ககிட்டலாம் அதை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா நிறைய பேர் நாய் கடிச்சு இறக்குறாங்க, பாம்பு கடிச்சு பாம்பு எல்லாம் தனியாக நான் இன்னொரு டாப்பிக்கில் பேசுகிறேன். ஸோ கிராமத்து மக்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு விழிப்புணர்வுலாம் கொண்டு போய் சேர்க்கணும். கவர்மெண்ட்டில் எல்லாம் GH எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இந்த நாய்க்கடி தடுப்பூசி இலவசமாக போடுறாங்க. போடணும், ஓகேங்களா? போடலைன்னா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். போடணும், வச்சிருக்கணும், இதில் எந்த டவுட்டும் கிடையாது. நான் படித்த கவர்மெண்ட் காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நாய்க்கடி தடவை டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 பேராவது நாய் கடிச்சிருச்சுன்னு வந்து தடுப்பூசி போட்டு போவாங்க. அதனால் தயவு செஞ்சு தடுப்பூசி ஃப்ரீயாகவே இருக்குது. இதுக்காக நீங்கள் காசு செலவு பண்ணணுமா அப்படின்ட்டு அதை 100-200 ரூபாய் மிச்சப்படுத்தி தான் நம்ம கோட்டையை கட்டுற போகிறோன்ற மாதிரி உசுரை விட்டுறாதீங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக போய் தடுப்பூசி போட்டுருங்க. ஸோ ஓவராலாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ரேபிஸ் ஒரு கொடூரமான வைரஸ், நாய் மற்றும் பூனை கடிகள் மூலமாக பரவுது. எஸ்பெஷலி இந்த ரோடு நாய்க்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வீட்டு நாய் என்ன உங்கள் கண்காணிப்பில் ரோடு நாய் இருக்காது. கடி எங்கே கடிக்குதுன்றதை பொறுத்து சீக்கிரமாகவே ரேபிஸ் வரும். தலையில் கடிச்சா சீக்கிரம் வந்துடும், காலில் கடிச்சா கொஞ்சம் லேட் ஆகும். தண்ணி பார்த்தா பயப்படுறது, அதே மாதிரி வந்து தண்ணி சவுண்டை கேட்டால் பயப்படுறது, ஒரு மாதிரி வந்துட்டு நாய் மாதிரியாக பண்ணுறது, இதெல்லாம் டேஞ்சர் அறிகுறி. இந்த அறிகுறி வந்துருச்சுன்னா ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, மரணம் உறுதி. அப்போ இதெல்லாம் தடுத்து கொள்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தடுப்பூசிகள்ன்றது அவைலபிளாக இருக்குது. தடுப்பூசி போட்டு உடனே வந்துட்டு இதை தடுத்துக்கோங்கன்னு சொல்லி முக்கியமான கான்செப்ட் இந்த ரேபிஸ் பற்றி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால் நான் வந்து மக்களுக்காக சேவைக்காக இலவசமாக நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்ச ஏதாவது நன்கொடை வந்து நம்ம சேனலுக்கு டொனேட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளோட
மூலம் வந்து இதை கொஞ்சம் டெவலப் பண்ணி இன்னும் அடுத்த லெவலில் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்ககிட்ட வந்து கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோலேருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.